நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மானசு என்னப்பா சொன்னா? ஒன்னும் சொல்லல. அந்த மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா இருக்கும். சந்திரா, நீ தைரியமா போய் துளசிய பாரு. என்ன? அதான் மானசிய பேரை மாத்தி சொல்லிட்டேன். மானசி பதில் சொல்லாததுக்கு காரணமே நீ அங்க வர வேண்டான்றதுக்காக தான். உன்னோட பாசம் என்னமோ உண்மையா இருக்கலாம், ஆனா அவளுக்கு இன்னும் உன் மேல நம்பிக்கையே வரல. இந்த பாரு, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது தான் அவன் புருஷன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. புருஷனோட அன்பு, பாசம், கவனிப்பு எல்லாமே அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா உன் பொண்டாட்டி உன்னை பார்க்கவே ஆசைப்படலைன்னா அதுக்கு முழு காரணமும் நீதான். நான் அவளை போய் பார்க்கறதுக்கு இப்படி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா ஆமா, நான் அவளோட புருஷன். அவ கழுத்துல இருக்கிற தாலி நான் கட்டினது. அதனால நான் எப்ப வேணாலும் அங்க போகலாம், அவளை பார்க்கலாம். அது ஒரு கணவனோட உரிமைப்பா. அது மட்டும் இல்ல, சந்திரனோட வாரிசு தானே அவன் வயித்துல வளர்றது. அதுவும் ஒண்ணு இல்ல, 2. சந்திரனோட 2 வாரிசு அவன் வயித்துல இருக்கு. இவனோட அன்பு ரொம்ப அதிகமா இருந்ததுனால தான் 2 குழந்தைங்க உருவாச்சு. தேவையில்லாம பேசுன செவிலிய வாங்கி அரைஞ்சிருவேன். அடிங்க. நீ என்ன சொன்ன? எப்ப வேணாலும் பொண்டாட்டி பாப்ப, அது கணவனோட உரிமைன்னு சொல்ற. டேய், ஒரு தாலியை கட்டுறதுனாலயோ பணத்தை செலவு பண்றதுனாலயோ ஒருத்தனை நல்ல புருஷன் சொல்லிட முடியாது. மனைவியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை முதல்ல நேசிக்கணும். அதை விட்டுட்டு அவன் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக இப்படி தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா அவ கழுத்துல தாலி இருக்கும், ஆனா மனசுல புருஷனா இருக்க மாட்டேன். இது எப்ப புரிஞ்சுக்க போற? எவ்வளோ பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போறாரு. அதனாலதான் இந்த ஆளோட பொண்டாட்டி சீக்கிரமாவே போய் சேர்ந்துட்டா. உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? வேணாமா? சரி, எனக்கு வேணும், நான் போய் சாப்பிட போறேன். நாம இப்ப தட்டடவும் நாட்டடவும் பார்த்தோம். இப்ப நம்ம தித்தித்தை கத்துக்கலாம். நாடி காட்டுறேன், அதை பார்த்து ஆடுங்க. சரியா? ரெடியா? 3 ஸ்டார்ட். கிட்டத்தக்க தி து தை, கிட்டத்தக்க தி து தை. பாத்தீங்களா? நீங்க இப்ப கை பண்ண வேண்டாம், கால் மட்டும் பண்ணா போதும். நான் நிக்கிற மாதிரி நில்லுங்க. சரியா? என்ன நல்லா பாருங்க. 2 பேரும் இதே மாதிரி நில்லுங்க. கால் 2 சேர்ந்து இருக்கணும். சைட்ல வரீங்க. ஷோல்டரை ஓபன் பண்ணுங்க. கை 2த்தையும் இப்படி வைங்க. ரெடி? நல்லா சிரிச்சுக்கிட்டே ஆடணும். கையை நல்லா இடுப்புல வை. அப்படிதான். வெரி குட். என் காலை பாருங்க. 1. வலது காலை முன்னாடி எடுத்து வைங்க. வச்சாச்சா? நல்லா நீட்டி வைங்க. நேரா இருக்கணும். இவ்வளவு போதும். அப்படி இல்ல, இந்த காலை கொஞ்சம் நேரம் வை. அப்படிதான். தி டு. இடது காலை எடுத்து வைங்க. கிட்டத்தக்க தி து தை, கிட்டத்தக்க தி.
ஆ, என்னம்மா நிப்பாட்டிட்டியா? ஆடுங்க, நல்லா ஆடுங்க. ஓஹோ, இந்த கெட்டப்ல உன்னை பார்க்க ரொம்ப அழகா இருக்கமா? ஐயோ, இன்னைக்கு கிளாஸ் போதுமா? நீங்க கும்பிட்டுட்டு கிளம்புங்க. ஐயோ, நான் திடீர்னு வந்ததுனால உங்க டான்ஸ் கிளாஸ் நீ ஸ்டாப் பண்ண வேண்டாம். நான் இப்ப கிளம்பி போயிருவேன். நான் வந்தப்போ நீ ஆடுற சத்தம் கேட்டுச்சு, அதனாலதான் உள்ள வந்து பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அவ்வளவுதான். உண்மையை சொல்லவா துளசி, என் காதுல அந்த சங்கீதத்தை கேட்கும் போது ஓஹோ அப்படியே தேன் வந்து பாயுது. சரி சரி, நீங்க பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஆடுங்க. தக்கத்திமி தக்கத்திமி தா. எப்படி ஆடுனீங்க? தக்கத்திமி தக்கத்திமி தா. ஆடுங்க. தக்கத்திமி தக்கத்திமி தா. ஆடுங்க ஆடுங்க. அந்த ஆள் என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இப்ப இங்க வந்திருக்கான்னு அந்த ஆண்டவனுக்கு மட்டும் தான் தெரியும். கண்டிப்பா நல்லது பண்ண அந்த ஆள் இங்க வந்திருக்க மாட்டான். அந்த ஆளை தயவு செஞ்சு இங்க அனுப்பாதீங்கன்னு நான் மாமா கிட்ட எவ்வளவோ சொன்னேன். இவனெல்லாம் சொல்லி திருத்துறதுக்கு இவன குழந்தையா? இங்க பாருமா, சந்திரனுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணுங்கிறது தண்ணியில போட்ட கோடு மாதிரி. யாரு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். அப்பா சொல்ற பேச்சு கேட்கிற புள்ளையா இருந்திருந்தா இவன் இப்படி ஒரு தருதலையா இருந்திருப்பானா? இந்த ஆள் இங்க வரணும் வரணும்னு துடிக்கிறான்னு நேத்து மாமா கால் பண்ணப்பவே என்கிட்ட சொன்னாரு. அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா நம்ம உயிரெல்லாம் வாங்குறதுக்கு இங்க வருவான்னு. அந்த ஆளோட தொல்லை எங்க வீட்டையும் பாதிக்க ஆரம்பிச்சதுனாலதான் மேலே பாட்டுல இருக்காம நம்ம வேற எங்கேயாவது வாழலான்னு இங்க வந்தோம். அதனாலதான் அம்மாக்கு பிடிக்கலனாலும் நான் அவங்கள வற்புறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த ஆளால துளசி சந்திச்ச பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும்லக்கா. அங்க போகாம இங்கே இருந்தா துளசி பாதுகாப்பா இருப்பான்னு நான் நினைச்சேன். அதனாலதான் சொந்த வீட்டை விட்டுட்டு இங்க வாடகை வீட்டுல வந்து தங்கிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து நம்ம நிம்மதியை கெடுக்கலான்னு அந்த ஆள் பாத்துட்டு இருக்கான். நீ தேவையில்லாம அவன்கிட்ட இப்ப எந்த சண்டையும் போடாம இரு. அந்த ஆளை பார்க்கும்போது என்னால அமைதியா இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தைகளுக்கு அவன் அப்பா அம்மா. மேலைப்பாட்டு வீடு அளவுக்கு வசதியா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. பொண்ணுங்க மட்டும் இருந்து அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு ஆண் துணை இருக்கிறது கண்டிப்பா நல்லதுமா. அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வேணும்னா நானும் வந்து இங்கே தங்கிக்கிறேன். எப்படி? நான் இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா, மானசி இப்ப பிரெக்னெண்டா இருக்கா. திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஏதாவது வந்துச்சுன்னா நான் இங்க இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அதனாலதான் சொன்னேன். நீங்க இங்க இருக்கிறது தான் எனக்கு பெரிய பயமே. என்ன மனசு நீ இப்படி இருக்க? நீ என்னமா இப்படி இழைச்சு போயிட்ட? நீ ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா? ஏய், இத புடி. இரு ஒரு நிமிஷம் பாக்குறேன்.
அட இப்படி இழைச்சு போயிட்டாளே. ஏமாக்கா, அப்பா இங்க உன்னை அனுப்புனதே மானசியோட உடம்ப பாத்துக்கதா. இப்ப இவ இருக்கிற நிலைமைய பாத்தியா? அங்கிருந்து வந்ததுல அப்படியே பாதி ஆயிட்டா. ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லையா? நான் தான் 4 வேளை நல்லா சாப்பிடுறேனே. ஆமா ஆமா ஆமா, நீ நல்லா சாப்பிடுறக்கா, அது உன்னை பார்த்தாலே தெரியுது. தேங்க்யூ. நான் மானசி சாப்பிடுறது இல்லையான்னு கேட்டேன். மானசியும் நல்லா தான் சாப்பிடுறா. உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் இவளை காரளிக்க கூட்டு போயிடுறேன். இவ கூடவே உட்காந்து இவளுக்கு சாப்பிட விட்டுறேன். இவளும் என் குழந்தைகளும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்கு தான் சொல்றேன். இனிமே உங்க நடிப்பெல்லாம் இந்த மானசி நம்ப போறதில்ல. நடிப்பா? என்ன நடிப்பு? நீ வா மானசி, நாம காரளிக்க போயிடலாம். அதுக்காக தான் இப்ப நீங்க இங்க வந்தீங்களா? நான் இங்க வர்றதே இந்த வீட்டுல யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் அப்பா சொன்னாரு. இருந்தாலும் என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா நான் காரளிக்க போகல, நான் இங்கேயே தங்கிக்கிறேன். எல்லா பொண்ணுங்களுமே புருஷன் தான் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுற காலம் இது. வயித்துல வளர்ற குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கும் அதுதான் நல்லது. ஆனா ஏன் புருஷன் என் கூட இருக்கிறது எனக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும். அது எல்லாமே என்னோட பழைய அனுபவத்துல இருந்து எனக்கு கிடைச்ச பாடம். அதனால நான் இப்ப தனியா இருக்கதான் ஆசைப்படுறேன். என்ன சொல்லி நான் உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் சொல்றத நீ நம்புவியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன், இப்ப என் மனசுல நீயும் நமக்கு பிறக்க போற குழந்தைகள் மட்டும்தான் இருக்கீங்க. இது சத்தியம். இதுக்கு முன்னாடி வேணா நீங்க சொல்றதையெல்லாம் நான் நம்பி இருக்கலாம். ஆனா இப்போ என்னால சத்தியமா முடியல. அப்படின்னா நீ நான் சொல்றதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன்ல? நான் ஏகப்பட்ட தப்புகள் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஒரு குடும்ப வாழ்க்கையில புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வர்றதுல சகஜம்தாமா. ஆனா அதை இப்பவும் நீ மனசுல வச்சுட்டு பேசுறது சாகிறத விட எனக்கு அதிக வலியை கொடுக்குது. அத்தை, கேட்டீங்களா அத்தை? நான் என்னதான் சொல்லியும் இவளுக்கு என் மேல இருக்கிற கோபம் குறையவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்க ஆரம்பிக்கும் போது இவ எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறா. இந்த வீட்டுல நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்லை. அப்படித்தானே? சில சூழ்நிலையால நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மாறுற ஒரு காலம் வரும். இல்லனா சூரியன் கிழக்க உதிக்கிறதுல ஐயோ அங்கல இங்க ஏதாவது அர்த்தம் இருக்குதா அத்தை? ஒரு விஷயத்துல எனக்கு சந்தோஷம் தான், நீங்க எல்லாரும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய நிம்மதியா இருக்கு. அப்புறம் எனக்கு இப்ப இருக்கிற ஒரே கவலை நந்துவ நினைச்சதா. அவன் எதுக்காக எனக்கு பயந்து இப்படி மறைஞ்சு வாழ்றான், அதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு இப்ப அவன் மேல எந்த கோபமும் இல்ல. உண்மையை சொன்னா அவனாலதான் இப்ப நான் ஒரு மனுஷனாவே மாறி இருக்கேன் இல்லையா? அதனால ஒருவேளை அவன் உங்களுக்கு போன் பண்ணானா வெளியூர்ல கிடந்து கஷ்டப்படாம சொந்த வீட்டுக்கே வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் அவனை ஆசை தீர குத்தி கொல்லுவேன். நான் போயிட்டு வரேன் அத்தை. மனசை கிளம்புறேன். எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நான் வருவேன். அத்தை, நான் வரேன் அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க என்ன அத்தை. வரட்டா மனசி? சந்திரா, துளசிய பார்த்த விஷயம் என்னாச்சுன்னு கேட்டா நீ பாட்டுக்கு தாளம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப கோபம் வருதுப்பா. ஆர்வக்கோளரோட உச்சத்துக்கு போயிட்டீங்களே, இருங்க சொல்றேன். அப்ப சொல்லு,
துளசியை பார்க்க போன விஷயம் என்னாச்சு? நான் அங்க போனப்ப அவ குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. என்ன ஆன்லைன் கிளாஸா? இல்ல, டான்ஸ் கிளாஸ். அப்புறம் அந்த கெட்டப்ல அவளை பார்க்க ஓஹோ ஒரு தேவதை மாதிரி இருந்தா. சீதைய ராவண கடத்திட்டு போன மாதிரி அவளை அப்படியே தூக்கிட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அவ அன்பு கிடைக்காதேன்னு தான் தயங்கின. உங்களுக்கு தெரியாதுன, என் வாழ்க்கையில யாருக்காகவும் நான் எவ்வளவு நாள் காத்திருந்ததே இல்லை. மனசுல நான் ஒரு தடவை ஆசைப்பட்டேன்னா அது எவ்வளவு பெரிய கொம்பனோட பொண்ணா இருந்தாலும் இந்த காராளி சந்திரன் அடையணும்னு முடிவு பண்ணிட்டா அடைஞ்சே தீருவான். அதுதான் என்னோட ஸ்டைலு. இவளை நான் எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம மனசுல காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அவ என் மனைவி ஆயிடுவாங்கிற நம்பிக்கையில தான். அந்த மன்மதன் சந்திரனும் துளசியும் சேரணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் அவளோட இத்து போன தம்பி என்ன குத்துனதுக்கு அப்புறமும் சாகாம இப்படி அப்படி கல்லு மாதிரி வந்து நிக்கிற. இல்லன்னா அன்னைக்கு ராத்திரியே நான் செத்து போனமா இருப்பேன். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்குமான்றது சந்தேகம்தான். நடக்கும், நீங்க வேணா பாருங்க. நடக்கும். நான் சொல்றதுனால என் மேல உனக்கு கோபம் வரக்கூடாது. உனக்கு இப்ப ஆர்வ கோளாறு அதிகமாயிடுச்சு. இந்த பொண்ணுங்களை வளைக்கணும்னா அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குப்பா. இந்த புள்ளிமான் மேல சிறுத்தை புலி பாஞ்சி தாக்குற மாதிரிலாம் நீ ட்ரை பண்ணவே கூடாது. அப்படி நீ முயற்சி பண்ணதுனால தான் துளசியோட தம்பி கையால குத்துப்பட்டு வாயை பொளந்துட்டு கிடந்த. நம்மள நம்பி தாலி கட்டுறதுக்காக கழுத்தை நீட்டினவ தான் பொண்டாட்டி. அவளை நீ நல்லா நேசிக்கணும். உலகத்திலேயே அதிகமா என்ன நேசிக்கக்கூடியவர் கணவனா கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கேன்னு அவன் யோசிக்கணும். அப்படி உன் மனைவியோட மனசுல ஒரு நல்ல இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் அவ தங்கச்சியையோ இல்ல மாமமுனையோ தூக்கிட்டு போட வேண்டியதுதானே. அதுதான் தம்பி இப்ப ட்ரெண்டு. இங்க பாரு, நானும் அப்படிதான் பண்ணேன். உன் விஷயத்துல நடந்த குழப்பங்கள் என்னன்னு தெரியுமா? உன் மனசுல துளசி தான் இருக்கிறான்ற விஷயத்த அவசரப்பட்டு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்ட. பரவாயில்ல, ஒவ்வொரு அரிசியிலையும் அதை யாரு சாப்பிட போறாங்கன்ற பேரு எழுதியிருக்குப்பா. துளசியை கல்யாணம் பண்ணணும்னு உனக்கு யோகம் இருந்தா நீ நிச்சயம் பண்ணுவ. இல்லன்னா அக்காலும் தங்கச்சியும் சேர்ந்து உன்னை காலி பண்ணிடுவாங்க. ஹலோ ஹலோ துளசி அக்கா, நான் நந்து. நந்து, நந்து நீ எப்படி இருக்க? இருக்கேக்கா. நீ எங்க இருக்க? ஹலோ 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 நந்து, ஹலோ நந்து. Your calling is out of network coverage area. Please try later. आपके द्वारा आपके द्वारा डायल किया गया नंबर नेटवर्क कवरेज क्षेत्र से बाहर है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. அம்மா, அம்மா நந்து எனக்கு கால் பண்ணா. அவன் அவன் என்னம்மா சொன்னா?
அவன் பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே கால் கட் ஆயிடுச்சுமா. நீ திரும்பவும் கால் பண்ணுமா. நான் திரும்ப கூப்பிட்டேம்மா, ஆனா லைன் கிடைக்கல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் திரும்பவும் கூப்பிடுவாமா. நீங்க கவலைப்படாதீங்க. அவன் எங்க இருந்தாலும் அவன் மனசு இங்கதான் இருக்கும். நம்மளை எல்லாம் பார்க்காம ரொம்ப கஷ்டப்படுவான். துளசி, அவன் கால் பண்ண முதல்ல இங்க வர சொல்ல. அவனை பார்க்காம இதுக்கு மேல என்னால இருக்க முடியாது. வேண்டாமா, இப்போதைக்கு அவன் ஊருக்கு வராம இருக்கிறது தான் எல்லா விதத்திலயும் நல்லது. அவன் ஊருக்கு வந்தா இந்த ஆள் சும்மா விட மாட்டான். இப்ப அவன் எங்கேயோ உயிரோடு இருக்கானாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இங்க வந்தா நம்ம அதை உறுதியா சொல்ல முடியாது. சந்திரனோட மனசுல அவன் மேல எந்த கோவமும் இல்லைன்னு தானே சொன்னான். அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னும் நீங்க காராளி சந்திரனை புரிஞ்சுக்கலமா. சூழ்ச்சியும் வன்மத்தையும் மனசுல சுமந்துட்டு இருக்க நம்பர் 1 கிரிமினல் அந்த ஆளு. அந்த ஆள் சொல்ற எதையும் நீங்க நம்பாதீங்க. அடுத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக அந்த ஆள் எப்படி வேணாலும் நடிப்பான். அது அந்த ஆளோட ரத்தத்திலே கலந்துருக்கு. அத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவம்மா நானு. அக்கா சொல்றதுலயும் உண்மை இருக்குமா. நந்து வந்தால் ஏதாவது பண்ணிட்டா நம்மளால தாங்கிக்க முடியுமா? அவன் உடம்புல சின்ன கீறல் பட்டாலே எங்களால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுமா. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அவன் என்னோட பையன்மா. எனக்கு இருக்கிறது ஒரே ஆம்பளை பிள்ளை. அவனை பார்க்கணுன்ற ஆசையில தான் நான் அப்படி சொன்னேன். அம்மா, அவன் இந்த ஊரை விட்டு போனதுக்கு காரணமானவ நான் தான் நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. சொந்த அக்காவை யாராவது பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணா யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி அவன் பண்ணலன்னா அவன் உன் தம்பியா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். உறவுகளோட மதிப்பு தெரியாத கேடு கெட்ட அந்த காராளி சந்திரனுக்கு அந்த கடவுளே பார்த்து கொடுத்த தண்டனை தான் அது. அன்னைக்கு நந்து அவரை குத்துனப்போ அங்கேயே அந்த ஆள் செத்து இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அந்த ஆள் எப்படியோ உயிர் பொழைச்சு வந்துட்டான். இனியும் எத்தனை பேர் அவன் கொல்ல போறான்னு தெரியல. என் கழுத்துல தாலி கட்டினவன் தான். இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த ஆள் இந்த பூமியில உயிரோட இருக்க வரைக்கும் என்னால கண்டிப்பா நிம்மதியா வாழ முடியாது. அக்கா, பிறக்க போற என்னோட குழந்தைங்களுக்காவது அந்த ஆளோட புத்தியோ குணமோ வராம இருந்தா போதும். என்னாச்சுமா? இல்லம்மா, டைம் இவ்வளவு நேரம் ஆகுது. டான்ஸ் கத்துக்கிற பசங்க இன்னும் வரவே இல்லையே. அதுதான் விஷயமா. கவலைப்படாத, எல்லாரும் வருவாங்கம்மா. என்னாச்சு ஹேமாக்கா, ஏன் டல்லா இருக்கீங்க? சேச்சே, ஒன்னும் இல்லம்மா. அட, என்னாச்சு ஹேமா? நான் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது இங்க டான்ஸ் கத்துக்க வர குழந்தைங்களோட பேரண்ட்ஸை வர வழியில பார்த்து அவங்க பசங்களை இங்க டான்ஸ் கத்துக்க விட அவங்க விரும்பலையாம். ஏன் திடீர்னு அப்படி சொல்றாங்க? காராளி சந்திரன் வந்து போற வீட்டுக்கு அவங்க பசங்களை அனுப்ப அவங்க பயப்படுறாங்க.
ஆமா, நீ அவன் வீட்டுக்கு வரும்போது நீ டான்ஸ் சொல்லி கொடுக்கற இடத்துக்கு அவன் வந்துட்டு போனானா? அதனாலதான் உங்க பசங்களை அனுப்பவே மாட்டேன்னு சொல்றாங்க. நம்ம தலையெழுத்த பாருமா. நீ கவலைப்படாம இருமா. நான் வேணும்னா திரும்பவும் அவங்க அப்பா அம்மாவை போய் பார்த்து பேசுறேன். வேண்டாம் ஹேமாக்கா, நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். எல்லாம் தலையெழுத்து. பாலனா எப்படி இருக்கீங்க? நேத்து கூட நான் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க பாருமா துளசி, நீ போய் அண்ணனுக்கு டீ கொண்டு வா. சரிம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணு துளசி. நான் வந்தது உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான். அத போன்லயே சொல்லி இருந்திருக்கலாம். சரி, எதுக்கு நேர்லயே சொல்லிடலான்னு தான் வந்தேன். என்ன சார்? நீ அன்னைக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு வேலை ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டல்ல. இப்போ உன் படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை கிடைச்சிருக்குமா? எங்க சார்? சிட்டில தான். நிறைய பிரான்ச் இருக்கிற ஒரு பெரிய கம்பெனி தான். அங்க HR டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறது என்னோட ஓல்டு ஸ்டூடெண்ட். அங்க 1-2 வேகன்சி தான் இருக்கு. அதனால இன்னைக்கே நீ இன்டர்வியூக்கு புறப்படு. மற்ற விஷயங்கள்லாம் நான் அவங்ககிட்ட பேசி வச்சிருக்கேம்மா. சரிங்க சார். உண்மையை சொல்ல போனா இவளை வேலைக்கு அனுப்புறதுக்கு மனசே இல்ல. ஆனா இப்ப இவ இருக்கிற நிலைமைக்கு இவ மனசு மாறணும்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போனா நல்லதுன்னு தோணுது. இப்போ நான் கூட இருக்கமான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் போனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா நாம தான் நமக்கு துணைன்னு இருக்கணும். அதனால ஒரு வேலையை பார்க்கறது ரொம்ப நல்லதுமா. நீங்க சொன்னது ரொம்ப சரி பாலானா. நீ போய் இன்டர்வியூக்கு கிளம்புற வழியை பாருமா. 11 மணிக்குள்ள நீ போகணும்னு அவன் கால் பண்ணும்போது சொல்லியிருந்தான். சரி சார். கம்பெனி MD பெங்களூருக்கு என்னவோ கிளம்புறாராம். அதுக்கு முன்னாடி உன்னை அவர் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. சரி சார். ஸ்ரீலக்ஷ்மி எப்படி இருக்கா அண்ணன்? நல்லா இருக்காமா. வரும்போது அவளும் என் கூட வரேன்னு கிளம்புனா. நான் வேலை விஷயமா சில ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டியிருந்துச்சு. அதனால அடுத்த தடவை பார்க்கலான்னு நான் சொல்லிட்டேன். நீங்க இருங்க சார், நான் போய் டீ கொண்டு வரேன். அட அதெல்லாம் வேண்டாமா, நான் கிளம்புறேன். நீ இன்டர்வியூக்கு கிளம்புற வழியை பாரு. சரிங்க சார். இந்தா, இதுதான் கம்பெனியோட விசிட்டிங் கார்டு. கம்பெனியோட பேரு, அட்ரஸ் எல்லாமே இதுல இருக்கு. சதீஷ் குமார். சதீஷ் குமார். அங்க போயிட்டு பாலா சார் தான் என்ன அனுப்புனார்னு சொன்னா மட்டும் போதுமா. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுமா. சரிங்க சார். அப்போ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. அக்கா, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி உட்கார்றதெல்லாம் நல்லது கிடையாது. காலையில வாமிட் பண்ணனா ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். இன்னைக்கு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கலையா? ரவுடி சந்திரன் வர வீட்டுக்கு பசங்களை அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க. அதனால கிளாஸ் இனிமே கோவிந்தா தான். அந்த ஆளோட நிழல் விழுந்தாவே அந்த வீடு நாசமா போயிடும். கிளாஸ் இல்லாம போனதால நீ வருத்தப்படுற துளசி? முதல்ல வருத்தப்பட்டேன், ஆனா இப்ப இல்ல. ஏன் அப்படி? பாலா சார் இப்ப இங்க வந்தாரு. எனக்கு ஒரு வேலை ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. அது ஓகே ஆச்சுன்னா எப்படியும் கிளாஸ் ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். கன்ஃபார்மா வேலை கிடைக்கும்னு சார் சொன்னாரா? அவரோட ஸ்டூடெண்ட் சதீஷ்குமார் தான் அங்க HR டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரா. அதனால வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஆகணும். என்னைக்கு உனக்கு இன்டர்வியூ? இன்னைக்கு 11 மணிக்கு. என்ன துளசி இப்படி சொல்ற? இப்பவே மணி 9 ஆயிடுச்சு. நீ எப்ப கிளம்ப போற? உன்கிட்ட சொல்லிட்டு ரெடி ஆகலாம்னு நினைச்சேன். சரி, நீ தனியா போக வேண்டாம், நான் உன் கூட வரேன். இந்த நிலைமையிலையா? இப்பவே நீ ரொம்ப டயர்டா இருக்க.
நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. நான் போயிட்டு வரேன். அப்புறம் சும்மா வேணா படுத்துட்டு இரு. தயவு செஞ்சு தூங்கிடாத. ஏன்னா நீ இப்ப மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறதே இல்ல. அதனாலதான் சொல்றேன். அக்கா, அம்மா ஆரோக்கியமா இருந்தாதான் வயித்துல வளர்ற குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும். அத மறந்துடாத. உதய் சார். சொல்லுங்க சார். இல்ல நான் இப்பதான் கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். இல்ல வேணாம். அதெல்லாம் நேரில் பார்க்கும்போது பேசிக்கலாம் சார். சரி, நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். சரி. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? வேணாம். என் மேல ஏதாவது கோபம் இருந்தா அதை சாப்பாடு மேல காட்டாதீங்க. நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். வீட்ல ஒழுங்கா சாப்பிடாம வெளியில சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்ல. ரொம்ப கெட்ட பழக்கம். உங்க ஆரோக்கியத்தை பாத்துக்க வேண்டியது ஒரு மனைவின்ற முறையில என்னோட கடமை. அதனாலதான் சொன்னேன். துளசி, துளசி, துளசி நீ எங்க போற? எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு. வா, நான் டிராப் பண்றேன். வேண்டாம், அடுத்த ஜங்ஷனுக்கு போனா பஸ் கிடைக்கும். நான் அதுல போய்க்கிறேன். அதுக்குள்ள லேட் ஆயிடும். பரவாயில்ல. துளசி. வேண்டாம் ஜெயமாமா, நீங்க கிளம்புங்க. நாம 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறத ஷைலா பார்த்தானா இதனால தேவையில்லாம ஒரு பிரச்சனை வரும். தயவு செஞ்சு கிளம்புங்க. என்னாலதான் உங்க குடும்ப வாழ்க்கையே கெட்டு போச்சுன்னு ஷைலா சொல்றா. திரும்ப திரும்ப அவகிட்ட திட்டு வாங்க நான் தயாரா இல்ல. அன்னைக்கு ஷைலா உங்ககிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்கு நான் தான் காரணம். அதை நினைச்சு உண்மையிலேயே நான் வருத்தப்படுறேன். ஜெயமாமா, செய்யாத பல தப்புக்கு கூட என்ன குறை சொல்லிருக்காங்க. ஆனா மனசுல நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயத்துக்காக திட்டு வாங்குறது ஒரு நல்ல பொண்ணை பொறுத்த வரைக்கும் சாகிறதுக்கு சமம் மாமா. நான் கண்டிப்பா ஷைலாவை குறை சொல்ல மாட்டேன். தப்பு பண்ணதெல்லாம் நீங்க தான். இது ஷைலக்காவோட ஹஸ்பண்ட் ஜெயகிருஷ்ணன் தானே? கூட இருக்கிறது யாரு? அது சரி, அப்ப இவதான் துளசியா? சொல்லு கௌரி. வர வழியில ஒரு காட்சியை பார்த்தேன். அதான் உடனே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. என்னது அது? விஷயத்த சொல்லு. உன் ஹஸ்பண்ட் இப்போ ஒரு பொண்ணு கூட பேசிட்டு நிக்கிறாரு. அது ஒருவேளை அவரோட ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கும். பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியெல்லாம் தெரியல. இது அவளா இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன். யாரு? துளசி. இப்போவும் அவ அங்கதான் பேசிக்கிட்டு இருக்காளா? ஆமா, பாக்குறியா? நீ ஒண்ணு பண்ணு, அவளை போட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுக்கா.
பல பெண்களோட வாழ்க்கையிலயும் இன்னொருத்தி விஷச்செடியா முளைப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி என் வாழ்க்கைய அழிக்க வந்தவதான் இந்த துளசி. எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் ஜெயகிருஷ்ணனோட வாழலான்னு வந்த என்ன 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்க. அவ இங்க இருந்து போனாவது என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச நான் தான் கிறுக்கி. இவ செத்தா மட்டும்தான் என் புருஷன் திரும்பவும் என்ன தேடி வருவாரு. துளசி, ஆட்டோ, கடவுளே, எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. இன்னைக்கு நடக்க போற இன்டர்வியூ உன் கையில தான் இருக்கு. இது எனக்கான வேலை தானாங்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். என் வாழ்க்கையையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஒருவேளை என் தலையெழுத்து இதுதான்னா அப்படியே நடக்கட்டும். எதுவா இருந்தாலும் என் கூடவே நீ இருக்கணும். என் வாழ்க்கையே நரகம்னா கூட பரவாயில்ல சாமி. எல்லாத்தையும் நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். ஹலோ, இங்க பாருமா. ஹலோ, ஏமா?
பண்ணுங்க. துளசி, சிஸ்டர், இப்ப கூட்டிட்டு வந்த பொண்ணுக்கு எப்படி அது இருக்கு? டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஆ, பாலா சேரா. ஹலோ. ஹலோ, இது துளசியோட ஃபோன் தானே? நீங்க யாருங்க? துளசி எங்க? அது என் பேர் ராய். இது துளசியோட ஃபோன் தான். துளசியோட ஃபோன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? சொல்றேன். துளசி இப்ப ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். ஹாஸ்பிட்டலா? அவளுக்கு என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. எந்த ஹாஸ்பிட்டலுங்க? அது ஸ்ரீ உத்தராடம் ஹாஸ்பிட்டல். சரி, நான் இப்பவே அங்க வரேன். சரி, ஓகே. பானுமதி கிட்டயும் மானசி கிட்டயும் விஷயத்த சொல்லலாமா? வேண்டாம், இப்போ அவங்களுக்கு ஃபோன் பண்ண டென்ஷன் ஆயிடுவாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம். ஹலோ, சொல்லு. ஏய், இல்ல, நான் போகல. ஹாஸ்பிட்டல்ல இருக்க. இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அப்புறம் கூப்பிடுறேன், சரியா? சிஸ்டர், ஆக்சிடென்ட் ஆகி வந்த துளசி டாக்டர் உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓ. நீங்க பாலா சார் தானே? ஆமா. போன்ல உங்ககிட்ட பேசுனது நான் தான். துளசிக்கு என்னங்க ஆச்சு? அது ரோடு கிராஸ் பண்ணும்போது என் கார் லைட்டா அவங்கள இடிச்சிருச்சு. ஓ. வந்து பெருசா காயெல்லாம் எதுவும் இல்லை, ஆனா மயங்கி விழுந்துட்டாங்க. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. அதான் டென்ஷனா இருக்கு. இது துளசி அவங்க கையில வச்சிருந்தது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.